குழந்தை வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த குழந்தைக்கு 3 வயசு 4 வயசுல இருந்து பார்க்கணும். ஒரு 3 வயசு 4 வயசு ஆகும்போது ஸ்கின் அலர்ஜி உண்டு, செக் பண்ணிக்கோங்க. புதன் என்றால் படிப்பு, வித்யாகாரகன் பேரு. அப்ப இவங்களை வந்துட்டு ஸ்கூல் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் ஸ்கூல் மாத்திட்டே இருக்கணும். 3 வருஷம் ஒரு ஸ்கூலு, அடுத்து 3 வருஷம் ஸ்கூலு. இல்லை என்றால் 10th அப்புறம் படிக்க போக மாட்டாங்க. புதன் என்றால் மாமன். இது கேட்பாங்கல்ல, தாய் மாமனுக்கு ஆகாத ஜாதகம் எதுன்ட்டு, அது வந்து ரோகிணி நட்சத்திரம் தான். ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணர் பிறக்கும் போதே தாய் மாமன் கம்சனுக்கு ஆகாது. அப்படின்னும் போது இங்க ரோகிணி நட்சத்திரம் பிறந்தா அவங்களுக்கு நிச்சயமா வந்துட்டு ஒன்று தாய் மாமன் இருக்காது. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமே ஒரு 15 வயசு 17 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில் சுக்கிர புத்தி வரும். அந்த காலகட்டத்தில் பெண்களாக இருந்தாலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆண்களாக இருந்தாலையும் அந்த இடத்துல அந்த டைமில் வந்து லவ் மேரேஜ் அவங்களே பண்ணிடுவாங்க. அப்போ இந்த காலகட்டத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். புதனுடைய தொழில்களை தேர்ந்தெடுத்து செய்யணும். அது என்ன புதனுடைய படிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது லாயர், வக்கீலுக்கு படிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டருக்கு படிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து ஆடிட்டிங் படிக்கலாம். ஓம் ஐந்து கரத்தனை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை, போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியிலை தேடி போற்றுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த செனவடி வேலும் திரும்பவும் பங்கே நிறைத்த நற்பெண்ணிருதோளும் பதுவும் மலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனை எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆலய தீபம் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. இன்னைக்கு நம்ம நட்சத்திரத்தின் வரிசையில் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து 4வது நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னாலே வந்துட்டு கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அப்போ கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு அதோட அம்சம் எல்லாமே இந்த குடும்பத்தில் வந்துடும். இப்போ ஒரு குழந்தை வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த குழந்தைக்கு 3 வயசு 4 வயசுல இருந்து பார்க்கணும். ஒரு 3 வயசு 4 வயசு ஆகும்போது ஸ்கின் அலர்ஜி உண்டு, செக் பண்ணிக்கோங்க. 2வது 9th 10th படிக்கும்போது நரம்பு சார்ந்த இஷ்யூன்னு பேர். அதாவது தலைவலி வந்து செக் பண்ணி கண்ணுக்கு கண்ணாடி போடுறது அப்படின்னு பேர். அப்போ சின்ன வயசுல ஸ்கின் அலர்ஜி வரும், அது அப்படியே 17 வயசு வரைக்கும் கூட தொடரும். ஒரு சிலருக்கு 3 வயசு 4 வயசுல 2-3 டைம் வந்துட்டு நின்றுடும். அப்போ இவர்களுக்கு ஸ்கின் அலர்ஜி உண்டு. 2வது நரம்பு சார்ந்த தொந்தரவு உண்டு, தலைவலின்னு சொல்லி செக் பண்ணி கண்ணுக்கு கண்ணாடி போடணும். பெண்களாக இருந்தாக்க ஒரு 30-35 வயசுக்கு மேலே காலில் நரம்பு சார்ந்து வெரிகோஸ் வெயின் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். இது ஸ்கின்னுன்னா என்ன, நரம்புன்னா என்ன, இதெல்லாமே புதன் சம்மந்தப்பட்டது. ஸ்கின்னுனா புதன், நரம்புன்னா புதன். அதே போல புதன் என்றால் மாமன், தாய் மாமன் பேரு. அடுத்து புதன் என்றால் படிப்பு, வித்யாகாரகன் பேரு. அப்போ இவங்களை வந்துட்டு ஸ்கூல் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் ஸ்கூல் மாத்திட்டே இருக்கணும். 3 வருஷம் ஒரு ஸ்கூலு, அடுத்து 3 வருஷம் ஸ்கூலு. இல்லை என்றால் 10th அப்புறம் படிக்க போக மாட்டாங்க. சார் 10th அப்புறம் படிக்கிறாங்கன்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் போயிடுவாங்க. 10th 12th டிப்ளமோ பாலிடெக்னிக்னா படிப்பு தடை. 10வது நின்றுட்டாங்க, 12வது நின்றுட்டாங்க, அதுக்கு மேலே படிக்கல. இல்லை டிப்ளமோ போனாங்க, பாலிடெக்னிக் போனாங்க, இதெல்லாம் படிப்பு தடை. இல்லை சார் பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்காரு, பிஇ படிச்சுட்டு இருக்காருன்னா ஃபைனல் இயரில் அது முடிக்காமல் கடைசி செமஸ்டர் விட்டுட்டு வந்துடுவாங்க. இல்லை சார் எல்லாமே கம்ப்ளீட்டு, 10th படித்தார், 12th படித்தார், பிஎஸ்சி படித்தார், இல்லை பிஇ படித்தார், ஃபுல்லாக கம்ப்ளீட்னா 100% அவங்க படித்த லைனில் வேலைக்கு போக முடியாது. அதே போல் புதன் என்றால் மாமன். இது கேட்பாங்கல்ல, தாய் மாமனுக்கு ஆகாத ஜாதகம் எதுன்ட்டு, அது வந்து ரோகிணி நட்சத்திரம் தான். ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணர் பிறக்கும் போதே தாய் மாமன் கம்சனுக்கு ஆகாது. அப்படின்னும் போது இங்க ரோகிணி நட்சத்திரம் பிறந்தா அவங்களுக்கு நிச்சயமா வந்துட்டு ஒன்று தாய் மாமன் இருக்காருன்னா மாமன் வகை உதவிகள் இவருக்கு கிடைக்காது. என்ன விஷயம், ஃபியூச்சரில் வந்துட்டு மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு, மாமன் பையன் அத்தை பையன், இந்த மாதிரி நெருங்கிய உறவுகளில் திருமணம் கிடையாதுன்னு பேர். அப்போ ரோகிணி நட்சத்திரம்னாலே ஸ்கின் அலர்ஜி உண்டு, நரம்பு சார்ந்த தொந்தரவு உண்டு, படிப்பு தடைபட்டு படிக்க வேண்டும், தொடர்ந்து படித்தாலையும் படிச்சலாம் இல்லை, வேலை இல்லை, சொந்தத்தில் திருமணம் இல்லை அப்படின்னு பேர். அப்போது இவர்களுக்கு புதனுடைய கர்ம பதிவை கொண்ட அந்த ரோகிணி நட்சத்திரம், புதன்னா மாமன். இப்போ கிருஷ்ணருக்கே வந்துட்டு மாமன் வகை உதவிகள் கிடையாது. 2வது கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா பாமா ருக்மணின்ட்டு இருதார் அமைப்பு ஒன்று. அவர் வந்து லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அப்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டியூரேஷன், ராகு திசையில் சுக்கிர புத்தி வரும். சுக்கிர திசையில் ராகு புத்தி வர்றது ரொம்ப காலதாமதமாகும். ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமே ஒரு 15 வயசு 17 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில் சுக்கிர புத்தி வரும். அந்த காலகட்டத்தில் பெண்களாக இருந்தாலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆண்களாக இருந்தாலையும் அந்த இடத்துல அந்த டைமில் வந்து லவ் மேரேஜ் அவங்களே பண்ணிடுவாங்க. அப்போ இந்த காலகட்டத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். 2வது உடல் ஆரோக்கியம் சொல்லியிருக்கேன். ஸ்கின் அலர்ஜி உண்டு, நரம்பு சார்ந்த தொந்தரவு உண்டு, தலைவலி செக் பண்ணி கண்ணுக்கு கண்ணாடி போடுறது, வெரிகோஸ் வெயின், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருது. அப்போ புதனுடைய வைத்தியம் பார்க்கணும். புதன்னா வந்து சித்தா. அப்போ சித்த மருத்துவம் பார்க்கணும். இவர்களுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் ஒத்துக்காது. இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கும்போது நரம்பு வீக் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்குறீங்கன்னு போது ஒரு பர்டிகுலர் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த நரம்பு மண்டலம் அவர்களுக்கு பாதிக்கப்படும். அப்போ வந்து சித்த மருத்துவம் பார்க்கணும். 2வது இவர்களுக்கு
பிரண்டை நல்லா இருக்கும். பிரண்டை சட்னி வாரத்துக்கு 1 டைம் 2 டைம் வந்து ரெகுலராக பிரண்டை சட்னி கொடுத்துட்டு வர்றது இவர்களுக்கு நல்லது. ஸ்கூல் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு டைம் ஸ்கூல் மாற்ற சொன்னோம். ஏன்னா படிப்பில் தடை. இவங்ககிட்ட வந்து 10th 12th அப்புறம் படிக்க போக மாட்டாங்க. நான் டிப்ளமோ போகிறேன்னு போவாங்க. அதுலேயும் டிஸ்கன்டினியூ பண்ணுறது, இல்லை டிகிரி படித்தாலையும் படிச்சல இல்லை வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த படிப்பில் தடை ஏற்படும் பொழுது நம்மளே வந்து மாற்றி மாற்றி ஸ்கூல் மாற்றுறோம். 3 வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் மாற்றும் போது படிப்பில் தடையை நம்மளே ஏற்படுத்திடுறோம். ரெண்டாவது, அப்போ இவர்களுக்கு வந்து படிச்ச லைனில் வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ பர்டிகுலராக இவங்க என்ன படித்தா அந்த லைனில் போவாங்க அப்படின்னும் போது புதனுடைய படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கணும். புதனுடைய தொழில்களை தேர்ந்தெடுத்து செய்யணும். அது என்ன புதனுடைய படிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது லாயர், வக்கீலுக்கு படிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டருக்கு படிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து ஆடிட்டிங் படிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஸ்டேஷ்னரி, அதாவது தொழில் செய்கிறதா இருந்தால் ஃபியூச்சரில் ஸ்டேஷ்னரி, வேலைக்கு ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு ஏதாவது போனோம்னா இந்த டாக்குமெண்ட் பத்திரப்பதிவுத்துறைன்னு பேர். அதே போல் இந்த பேர் அச்சு எழுத்துத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. பேரெல்லாம் கெசட்டில் மாற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துறைக்கெல்லாம் வேலைக்கு போகும்போது இவங்க கரெக்டாக அந்த லைன்லேயே போயிடுவாங்க. அதில் வந்து புதன் அப்படின்னும் போது வித்யாகாரகன், ஆசிரியர் பணிக்கும் போகலாம். அப்போ ஆசிரியர், வக்கீல், அதே போல் வாய்வழி ஜீவனம் போது ஜோதிடமும் இவர்களுக்கு நல்லாவே வரும். ஸோ அந்த லைன்லலாம் இவங்க தொழில் செய்யும்போது வாழ்க்கையில் வந்து ஷைன் பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.